நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு. மொழியை அழிச்சு, தமிழ் பண்பாட்டை அழிச்சு, மாநில மதிப்பு அழிச்சு, அதன் மூலம் தமிழினத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு. மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கட்டுற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்லை. இந்தியா கூட்டணி வெல்லட்டும், அதனை காலம் சொல்லட்டும். நாடும் நமதே, 40 நமதே. இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை இல்லை இல்லை. இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க. இதை பேசுற கட்சி இருக்குல்ல, அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளு. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்காந்து டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சு ரொம்பவே பரபரன்னு போயிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. காங்கிரஸ் கட்சி 10 இடங்கள்லையும், அதே போல் சிபிஎம் 2 இடங்களில், சிபிஐ அது அவங்களும் 2 இடங்களில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க 2 இடங்களில், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு இடம், அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு இடம்னு சொல்லிட்டு அவங்களோட தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 5வது தேர்தலாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது தொடருது. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு குழப்பங்கிறது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி இவங்கெல்லாம் இப்போதைக்கு இணைஞ்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் சில விஷயங்களை மிக முக்கியமாக குறிப்பிட்டதை இந்த நேரத்தில் கவனிக்கணும். மீண்டும் மோடி அப்படிங்கிறத பாஜகவுடைய ஆதரவாளர்கள், மோடியோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு கூச்சல் எழுப்பினாலுமே கூட வேண்டாம் மோடி அப்படிங்கிற முழக்கமே இந்தியா முழுக்க எதிரொலிக்குது அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம். சரி, மீண்டும் மோடியா இல்லை வேண்டாம் மோடியா, எது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம், எந்த முழக்கம் எடுபட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மனுஷியபுத்திரன், பத்திரிகையாளர் CS கோட்டீஸ்வரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாஷா, அதே போல் மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், அனைவருக்கும் வணக்கம். நான் மனுஷியபுத்திரன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் மீண்டும் மோடி அப்படிங்கிற ஒரு கோஷம் பாஜகவினர் மத்தியில் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டாம் மோடி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எந்த கோஷம் அப்படிங்கிறது எடுபட போகுது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. வேண்டும் மோடி என்று சொல்பவர்கள் பாஜகவினர், வேண்டாம் மோடி என்று சொல்வது ஒட்டுமொத்த இந்தியா. பாஜகவினர் வேண்டும் மோடி என்று தான் சொல்வார்கள், வேறு யாரை சொல்ல போகிறார்கள்? ஆனால் வேண்டாம் மோடி என்பது இந்தியா முழுக்க இன்றைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரு குரல். இந்த குரல் என்பது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று வருகிறது. அதாவது இவர்கள் ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணி என்பது ஒருங்கிணையவே ஒருங்கிணையாது என்கிற ஒரு பெரிய பர்செப்ஷன் வார் ஒன்றை உருவாக்கினார்கள். அதில் நிதிஷ்குமார் போன்றவர்களை எல்லாம் தங்கள் பக்கம் மீண்டும் இழுத்து இந்த கூட்டணி உடைந்து விடும், சிதறிவிடும் என்று. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி உடைந்து விடும், திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் வெளியே போய் விடுவார்கள் என்றெல்லாம் பகல் கனவு கண்டார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. பெரும்பாலான மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியில் உடன்பாடுகள் எட்டப்பட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு மோடி திணறிக் கொண்டிருக்கிறார். யாரோடு போவது, யாரை சேர்த்துக்கொள்வது என்று. அவருடைய முகத்தில் இந்த 10 ஆண்டுகளில், அவர் பிரதமரான பிறகு இந்த 10 ஆண்டுகளில் தோல்வி பயத்தை வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. அதற்காக பதட்டத்தில் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு வலிமையான கூட்டணி, அதாவது சென்ற தேர்தலில் எந்த கூட்டணி இருந்ததோ அதே கொள்கை சார்ந்த கூட்டணி, அதே உடன்படிக்கைகள், அதே புரிந்துணர்வு. முதலமைச்சர் கூட சொன்னார், நாங்கள் கொடுத்தோம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று இல்லாமல் அமர்ந்து பேசி ஒரு முழுமையான மனதிருப்தியுடன் எட்டப்பட்ட ஒரு கூட்டணி என்று. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி எங்கே இருக்கிறது? அதிமுக கூட்டணி எங்கே இருக்கிறது? சரி, அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்திய மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய பிரச்சனைகள், எதேச்சதிகாரம், அமைப்புகளை சீர்குலைத்தல். இன்றைக்கி பாருங்கள், தேர்தல் ஆணையர், 3 தேர்தல் ஆணையர்கள் ஏற்கனவே ஒருத்தர் இல்லை. இன்றைக்கி அருண் கோயல் அவரும் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. இவ்வளோ பெரிய நாட்டில் இப்போது இவ்வளோ பெரிய தேர்தல் நடத்துவதற்கு ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் வைத்திருக்கிறார். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது?
ஒவ்வொரு விஷயமும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு கேஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிக்கலா? இல்லை பாஜக கூட்டணி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சிக்கலா? இல்லை, மற்ற மாநிலங்களில் சென்ற தேர்தலில் பாஜகவோடு இருந்த கட்சிகள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கின்றன? ரைட். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு மிகப்பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில், இப்போ பஞ்சாபில் அவங்க கூட இருந்தாங்க, அவங்க வந்து அந்த கூட்டணி என்னாச்சு? அதே போல் இங்கே இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் பல மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் மோடியோடு யாரும் வர தயாராக இல்லை என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், அவர்களுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட்டணியிலேருந்து யாராவது ஜெயிச்சு வந்தால் கூட நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க கூட வந்த இது பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, கடந்த 10 வருஷத்தில் 411 எம்எல்ஏக்கள் பிற கட்சிகளிலிருந்து பாஜகவிற்கு கட்சி மாறி இருக்கிறார்கள். குதிரை பேரம், இந்த குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் பல மாநிலங்களில் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்களில் தில்லுமுள்ளு பண்ணுறது, அப்புறம் எதிர்க்கட்சிகளை உடைக்கிறது, அமலாக்கத்துறை போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு, புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்குவது, அச்சுறுத்துவது, அப்புறம் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்களை விலைக்கு வாங்குவது. இதை தவிர மோடியினுடைய அரசியல் என்பது என்ன? நீங்கள் வந்து விவசாயிகள் இன்றைக்கி போராடுறாங்க, இங்கே கடன்களை தள்ளுபடி பண்ணுங்கன்னு 20 லட்சம் கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய மோடி 1 லட்சம் கோடி ரூபாய் தான் விவசாயிகளுடைய கடன். நான் எல்லார்ட்டையும் ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். எல்லார்ட்டையும் ரவுண்ட் போயிட்டு பேசலாம். இல்ல நம்ம பேசலாம். அடுத்து நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. மோடி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இந்தியாவில் வேலை இல்லாத இளைஞர்கள், கேஸ் சிலிண்டர் விலையின் உயர்வின் காரணமாக விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள், இன்னொன்று இவர்களுடைய அராஜகத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு மோடி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ரைட், அடுத்தடுத்து பேசலாம். கார்த்தி சிதம்பரம் இணைஞ்சிருக்காரு, காங்கிரஸ் கட்சியோட மூத்த எம்பி. சார் வணக்கம் சார். இப்போ வந்து மீண்டும் மோடி அப்படிங்கிற கோஷம் வந்து பல இடங்களில் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் வேண்டாம் மோடி அப்படிங்கிற முழக்கமே இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. வேண்டாம் மோடி அப்படிங்கிற முழக்கம் இந்தியா முழுக்க இருக்கா? தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் யாருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி ஹிந்துத்துவா சாயம் வாசம் இல்லாத அரசாங்கம் தான் மத்தியில் இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதே பாணியிலே நாம் பிரச்சாரம் செய்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி வாதங்களை முன்வைக்கிறோமோ அதே போல் மற்ற மாநிலங்களில் முன்வைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் ஒரு மனநிலையில் இருக்கிறார்களோ அதே போல் மனநிலையில் மற்ற மாநிலங்களும் வருவதற்கான பெரிய வாய்ப்பு உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சமீபத்தில் வந்த பல கருத்து கணிப்புகளில் வந்து மீண்டும் மோடி தான் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் முதலமைச்சரோட இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் மத்தியிலே ஒரு மாற்று அரசு வர வேண்டும். அந்த மாற்று அரசு மாநிலங்களை மதிக்கின்ற அரசாக, மொழிகளை மதிக்கின்ற அரசாக, மற்ற நம்பிக்கைகளை மதிக்கின்ற அரசாக, மாநில உரிமைகளை மதிக்கின்ற அரசாக அமைய வேண்டும். அப்படி ஒரு அரசு அமைய வேண்டும் என்றால் அது பாஜகவுக்கு மாறுபட்ட அணியான இந்தியா கூட்டணியின் அணிதான் அமைய வேண்டும் என்பதை முதலமைச்சர் எடுத்து சொல்கிறார். சார், முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஓகே சார். ஒரு ஆட்சி அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கும்போது அந்த ஆட்சி மீதான அதிருப்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், அது எதிரொலிக்கும். அதே போல் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா கூட்டணியும் களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி அதான் 2 விஷயங்கள் இருந்துமே கூட திரும்ப வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்? அப்படியெல்லாம் சொல்லலையே. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எப்படி தமிழ்நாட்டிலே நாங்கள் முழு நம்பிக்கையோடு 40க்கு 40 வெல்வோம் என்று நம்புகிறோமோ அதே போல அத்தகைய பிரச்சாரத்தை அத்தகைய வாதங்களை மற்ற மாநிலங்களில் வைத்தோம் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதில் எனக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. கார்த்தி சார், ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இந்த சமீபத்தில் வந்த ஒரு சர்வேல நான் பார்க்குறேன், நம்ம தென் மாநிலங்களில் எடுத்துக்கிட்டா 129 இடங்களில் 100 இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை தவிர்த்து நாம் மற்ற மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவாக தான் இருக்குது. அங்கே வந்து 378 தொகுதிகளில் பாஜக தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது.
இங்க இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கூட கருத்து அங்க கணிப்பை weak-ஆ வைத்தே இருக்கிறதுக்கு என்ன தேர்தல் முடிவை காரணமா நீங்க பாக்குறீங்க? இது ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கிற அரசியல் இலக்கணத்தில் அங்க இந்த இந்துத்துவா கொள்கை கொஞ்சம் வேரூன்றி இருப்பதால் சில பின்னடைவுகள் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள், குஜராத்தை தவிர ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாம் பிஜேபிக்கு செல்வாக்கு கிடையாது. அதனால தான் அவசரமாக அவங்க போய் இப்போ வந்து ஒரு கூட்டணியை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில், அப்புறம் ஒரிசால எல்லாம் கூட்டணி தேடிட்டு இருக்காங்க. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குஜராத்தை தவிர வேற எந்த ஒரு மாநிலத்திலும் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அங்கே குறிப்பாக அங்கே இந்த இந்துத்துவா கொள்கை, குறிப்பாக வந்து அந்த இஸ்லாமியர்களை ஒதுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கொள்கைக்கு சிலர் ஆதரவாக இருப்பதால் அங்கு அவர்களுடைய தலை தூக்கி நிற்கிறது. ஆனால் அங்கேயுமே போய் நாம் வந்து பொருளாதார ரீதியாக நாம் பிரச்சாரம் செய்தோம் என்றால் 10 ஆண்டுகளிலே மோடி ஆட்சியிலே பொருளாதார ரீதியாக சாமானிய மக்கள் எப்படி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து கூறினோம் என்றால் அங்கும் இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு கூடும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. தேர்தல் வாக்குறுதிகள் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது கொடுக்க போகிறது. அது கொடுத்த பின்னர் அது நேரடியாக மக்களுக்கு பல விஷயங்களிலே போய் சேரும் என்ற உத்தரவாதத்தை நாம் கொடுத்த பின்னர் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வருவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு என்றுதான் நம்புகிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து பாஜக ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அப்படி ஒருவேளை புதுப்பிக்கப்பட்டால் இந்த தென் மாநிலங்கள்லயும் பாஜகவுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது உயரத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை, அவங்க கர்நாடகாவில் மட்டும்தான் கொஞ்சம் சீட்டு ஜெயிப்பாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க ஒரு பக்கம் போய் சேர்ந்தாங்கன்னா கவுண்டர் கன்சாலிடேஷனும் இன்னொரு பக்கம் ஆகும். அதனால் அவங்க முதல்ல வந்து ஜெகன்மோகன் ரெட்டியிடம் ஒரு உறவு வைத்து கொண்டு தெலுங்கு தேசத்தின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர்களை சிறையில் அடிப்பதற்காக ஒரு உடந்தையாக இருந்தார்கள். திடீரென்று பார்த்தால் சந்திரபாபு நாயுடுடன் இப்பொழுது போய் கூட்டணி வைத்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்தால் மறுபக்கம் ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் கண்டிப்பாக ஆகும். அது ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஆந்திராவில். ஒரிசால அவர்களால் கூட்டணி வைக்க முடியுமா இல்லையான்ற இன்னும் என்ன தெரியல. ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறதாக செய்தி படித்தேனே தவிர கர்நாடகாவை தவிர வேற எங்குமே அவர்களுக்கு ஒரு சுமாரான செல்வாக்கு இருக்கிறதாக எனக்கு படலை. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் பங்கேற்புக்கும் நன்றி சார். நான் புரட்சி கவிதாசன்ட்ட கேட்க நினைக்கிறேன். கார்த்தி சிதம்பரம் சார் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சில விஷயங்களை பதிவு செஞ்சார். வேண்டாம் மோடி அப்படிங்கிறதுல வந்து இந்தியாவே ரொம்ப தெளிவாக இருக்குது. மீண்டும் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சார் நீங்கள் இதை பார்க்குறீங்க? நம்பிக்கை என்பது வேறு, உண்மை என்பது வேறு. சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு இருப்பது நம்பிக்கையாக இருக்கலாம், ஆனால் உண்மை நிலவரங்கள் என்பது வேறு. ஒரு சில நாட்களில் அந்த உண்மை நிலவரங்கள் கள யதார்த்தங்கள் என்ன என்பது இருக்கிறது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதா? அதனால அதுக்கு முன்னாடி நாம சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு இருக்கிறது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதா? சொல்லுங்க. அதுதான் சார், உங்களுக்கு இருக்கிறதையும் நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதா? இல்ல, ஏன்னா நம்பிக்கை வந்துட்டு பாஜகவினர் பேசுவது நம்பிக்கையாக இருக்கலாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவது நம்பிக்கையாக இருக்கலாம், பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளர்களோ தலைவர்களோ சொல்லுவது நம்பிக்கையாக இருக்கலாம். டைம்ஸ் நவ் சொல்லுவது நம்பிக்கையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனால் இந்தியா டுடே சொல்லுவது நம்பிக்கையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அரசியல் வல்லுநர்கள் சொல்லுவதை நம்பிக்கையாக பார்க்கக்கூடாது. ஒரு ஆய்வு நோக்கில் பல்வேறு சாம்பிள்ஸை வந்துட்டு அவங்க பரிசோதனை செய்து சொல்லுகிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ஒப்பீனியன் மேக் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாம் இன் ஃபேவர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி தான். அதனால் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து உண்மையான எதிர்க்கட்சிகள் யார் அப்படின்னா ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான். அவங்க தான் மோடி அரசாங்கத்தை காரசாரமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே எதிர்க்கட்சிகள் அந்த வேலையை செய்கிறதுக்கான திராணி இல்லை, தெம்பு இல்லை. அவங்களுடைய திராணி தெம்பு எல்லாம் வேறு. அதனால் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள இன்னார் இனியார் என்று விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு அறிவியல் பூர்வமாக நடத்திய ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த 400 சீட்டை சற்றேறக்குறைய தொட்டுவிடுவோம், அது தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதனால
இதை போய் எங்களுடைய நம்பிக்கைன்னு சொல்றது இல்லை. இப்போ டைம்ஸ் உடைய கருத்து எங்களுடைய கருத்தா, இந்தியா டுடே கருத்து எங்களுடைய கருத்தா? அதனால நீங்கள் வந்து ஆனால் சகோதரர் சொல்லுவதை எந்த பத்திரிகைகளும் பிரதிபலிக்கவில்லை, ஊடகங்களும் பிரதிபலிக்கவில்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் சொல்லுவதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால் இது வெறும் நம்பிக்கையாக பார்க்கக்கூடாது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இதுதான் கள நிலவரம். சரி சரி சரி, நான் வந்துடுறேன் கோட்டீஸ்வரன். மீண்டும் மோடி அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இது முதலமைச்சர் சொல்லக்கூடிய வேண்டாம் மோடி அப்படிங்கிறது வந்து அவரோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. எது யதார்த்தம், எது நம்பிக்கை? அதில் வந்து ஐயா புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. எதுக்கு நன்றினா, பத்திரிகைகள் வந்து எதிர்க்கட்சியோட வேலையை செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நியாயத்தை கேட்குறாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் கலப்பி விட்றாங்க, அவங்க தான் எதிர்க்கட்சி வேலை பண்ணுறாங்கன்றாரு. அதனால் இப்போ ஒரு ஊடகவியலாளராக இப்போ எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அந்த சான்று கொடுத்ததுனால திருப்பி இன்னொரு வாட்டி நன்றியை சொல்லிவிட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கேள்வி கேட்போம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தையும் இங்கே கொடுத்துட்டு, இப்போ இங்கே என்னென்னா யதார்த்தம் கல யதார்த்தன்றது பார்க்கும்போது நான் ஒரு 11 மாநிலம் பேர் கடகடன்னு சொல்கிறேன். தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா. இந்த மொத்த சீட்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 314 சீட்டில் காங்கிரஸ் கூட்டணியை முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது 543ல் 314 அவங்க கூட்டணி எட்டப்பட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா 190 சீட்டில் தான் அவங்க கூட்டணியே உறுதியாயிருக்கு. அப்போ இது வந்து முதல்ல கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. முதல்ல ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போதே இவங்க வந்து நான் இதுல வந்து சொல்லலாமா, கூட்டணி அமைக்கிறதுல காங்கிரஸ் இந்தியா கூட்டணி முடிஞ்சிருக்குது. இத பத்தி யாரும் பேசுறது இல்ல. 314 சீட்ல அவங்க நிறைய இடத்துல இறங்கி போயிருக்காங்க கூட்டணி. இதுல உத்தரப்பிரதேசத்துல ஒண்டி தான் வந்து பிஜேபி வந்து வலுவான நிலை இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருளை நான் ஏத்துக்கிறேன். மிச்சபடி நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப், கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, நான் சொன்ன இந்த 10 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியோ இல்லை மாநில கட்சிகள் பெரிய அளவில் இருக்கு, நல்ல வெற்றி வாய்ப்போடு இருக்கிறாங்க. இது வந்து இந்த 2019 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஒரு சில இடத்துல வந்து நல்லாவே செஞ்சாங்க. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 314 பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஏதாவது காங்கிரஸ் வந்து வராது, ஆனால் பிஜேபி 400 வரும், பிஜேபி கூட்டணியோட 400 மேலே போவோம், இல்லை 350 வரும், 300 வரும்னு அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஐயா கூட சொன்னார்னு நினைக்கிறேன். ஒரு போல் மேக்கர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், கூட்டணி அப்படின்னு வரும்போது 400 சீட்டு 350 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைமை எதற்காக ஆந்திராவில் போய் உடனே ஒரு கூட்டணியை வந்து முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம்? எதனால் நேற்று வரல எதிர்த்திருந்த இந்த நவீன் பட்நாயக் அவர்களை வந்து கூட்டணி, அதாவது உங்களுக்கு தேவையே 273 தான், நீங்க சொன்ன கருத்து பிரகாரம் 400 வேணும்னு சொல்லிட்டு ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் காரியகர்த்தாவோட பேசினார். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 130 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு ஆந்திராவில் இருக்கிற அந்த 5 சீட்டுக்கும் இல்லை 7 சீட்டுக்கும் இல்லை நவீன் பட்நாயக் கொடுக்க போற அந்த ஒத்த எண்ணிக்கையில் ஒரு 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் நீங்க போராடுறீங்க அப்படின்றத புரியுறவங்களுக்கு புரியும். அப்போ அங்கே அடிப்படையில் என்னன்னா அந்த நம்பர் வர்றதுல தரிகினத்துவம் இருக்கு. அதை வெளிப்படையாக சொல்லாம தான் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்டாக போறாங்க. முன்னாடி இருந்தவங்கலாம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, நம்ம உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுகிறோம், அதுக்கு அடுத்த பெரிய மாநிலம்னு பார்த்தா மகாராஷ்டிரத்தில் இந்த நிமிஷம் வரும் கூட்டணியே வர முடியல. இன்னொன்று இதில் இந்த தரவில் நான் திரிணாமுல் காங்கிரஸை சேர்க்கவில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் இந்த நொடி வரலாம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் காங்கிரஸோட உடன்படிக்கை எடுக்கல, பிஜேபிக்கு ஆதரவு நிலப்பாடு இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த 40 வேற வெளியில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு வந்து நான் பிஜேபிக்கு கொடுக்க மாட்டேன், அதுலேருந்து வெற்றி எதனா கொடுத்தேன்னா அந்த 40ஐயும் நீங்கள் 300 சில்லற காங்கிரஸோட அந்த கூட்டணி இதில் தான் சேர்க்கணும். இது வந்து கூட்டணி கதைகள் நான் பேசுகிறேன். இப்போ இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேசுறது இந்த கூட்டணியின் மீது வைத்த நம்பிக்கையில் சொல்கிறார். அவர் கண்டிப்பாக வந்து மோடி அவர்கள் வரமாட்டார் அப்படின்றது. அப்போ அவர் இந்த அடிப்படையில் தான் இந்த 300 சீட்டுக்கு மேலே நாங்கள் கூட்டணி போட்டிருக்கோம், இந்த இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறார். இது வந்து அரித்மெட்டிக் பேசிக் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கேம். ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா இல்லையா? தேஜஸ்வி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து அகிலேஷ் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க. 3 இளம் தலைவர்கள் போகிற இடத்துலலாம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னும் பொழுது இளைஞர் அதிகமான கூட்டம் வருதா இல்லையா? உங்களுக்கு மகாத்மா காந்தி மைதான் நீங்கள் பீகாரில் எடுத்தாலும் சரி, இன்னைக்கு பிரிகேட் ரோட்டில் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் கூட்டமாச்சு. வேலை வாய்ப்பு இல்லை, வாழ்வாதார பாதிப்பு, மக்கள் பிரச்சனை, விவசாயி போராட்டம் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் இந்தியா கூட்டணியை விட பிஜேபிக்கு கூட்டணிக்கு கூட்டம் கம்மியாக வருது, இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக வருது. எப்போ கேரளாவில் வந்து திருப்பி வயநாட்டில் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அப்பத்துல இருந்தே சவுத் இந்தியாவில் காங்கிரஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு போலரைசேஷன் வந்திருக்குன்றது போல்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருந்துகிட்டே அப்போ கருத்து கணிப்புகள் அப்படியே கண்டுக்காம விட்டுறலாம்ன்றீங்களா? அதாவது ஓகே, கருத்து கணிப்பு கரெக்டான கேள்விக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா நம்மளும் பத்திரிகையாளர்கள் தான், அவங்களும் பத்திரிகையாளர் தான். சத்தீஸ்கரில் வந்துட்டு
காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு தான் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிச்சு. அங்கே எப்படி பிஜேபி ஜெயிச்சுது? ரைட். அப்போ அந்த கருத்து கணிப்பு என்னாச்சு? இப்போ எடுத்த கருத்து கணிப்பு நான் சொல்கிறது. அதனால் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து ஒரு சில நேரத்தில் கரெக்டாகும், ஒரு சில நேரத்தில் தப்பாகும். நான் இங்கே பேசுறது இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும், ராகுல் காந்தி பிரதமர் ஆவார், நான் ஆருடம் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 350 400 சாதகமாக இல்லை. அந்த காரணத்தினால தான் நீங்கள் வந்து இன்னமும் அதிமுக கூட்டணி வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. சரி. இன்னைக்கு கூட அதாவது திராவிட கட்சிகளை திட்டுற நீங்க, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ற நீங்க, ஏன் அதிமுக மயிலிறகுல வரி குடிங்க? அதாவது அண்ணன் எடப்பாடி பழனிசாமியாவது கொஞ்சம் கோபமா பேசுறாரு, சிவி சண்முகமாவது கேட்கிறாரு, எப்பா 10 வருஷம் இருந்தா என்னப்பா பண்ண, வேலை கொடுக்கல, அதை கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, மொத்தமா எடுத்துன்னு போயிட்டே அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா திருப்பி பாஜக பழைய நிலைமையில இருந்தா பாஜக என்னெல்லாம் பேசுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதிமுக விமர்சனம் செய்ய பாஜக தயங்குவது ஏன்? அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கூட்டணி கட்சியிலிருந்து முனோர் பாசா வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இன்னும் அதிமுகவை எதிர்பார்த்து தான் காத்திருக்குதா பாஜக? பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரை தெளிவான முடிவோடு நம்பிக்கையோடு இந்திய மக்கள் மீண்டும் 3வது முறையாக மோடியை பிரதமராக தேர்ந்தெடுப்பார்கள் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஆனால் அதனால் தமிழகத்திற்கு ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறதா, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக என்ன போராட்டம் நாடாளுமன்றத்திற்குள்ளே குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். 10 வருஷமா ஆட்சியில் இருந்த பாஜகவால தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுல்ல சார்? சார் நீங்க இல்ல அதுக்குள்ள போனா வேற மாதிரி போனா நம்ம கூட்டணிக்குள்ள வரலாம். இதுக்கு வாங்க. ஜிகே வாசன் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன குரல் கொடுத்தாரு? சரி, அதுக்கு அதை கேட்றோம் சார். இல்ல கூட்டணிக்குள்ள வாங்க சார். நானே கேக்குறேன், ஜிகே உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நாங்க கேட்டோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன வந்திருக்கு? நீங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. எம்பி சீட் வாங்கிட்டு போறீங்க, எம்பி ஆகுது, அவ்வளவுதான். முனோர் பாசா சார், ஒரு விஷயம் தான் சார், ஒரே ஒரு விஷயம் சார், இல்ல அதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கூட்டணிக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். கூட்டணிக்குள்ள போயிட்டு வந்துடுறேன் சார். நானே சார் பாஜக உடைய கூட்டணியில தமிழ்நாட்டுல வந்து சேர்றதுக்கு கட்சிகளே ஒரு மாதிரி தயங்குறாங்களே சார், பயப்படுறாங்களே சார். அதிமுக இல்ல சார், அதிமுக ஓடுறாங்களே சார், தலைவரிக்க ஓடுறாங்களே சார். யாருமே பயப்படல சார், மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதிமுக சொல்லிடுங்களேன், பாமக அதிமுக கூட்டணி சேர்ந்துடுச்சு, உடன்படிக்கை வந்துடுச்சு, தேமுதிக அதிமுக உடன்படிக்கை வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்களும் பத்திரிகையாளர்கள் தான், ஊடகவியலாளர். ஆக அவர்களை பொறுத்தவரை இன்னமும் நம்பிக்கை இருக்குது, வருவாங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும், அதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த முறை ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். மோடிக்கு முனவர் சார் சொன்னா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்போ வந்து பாமகவும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க. அதே போல அதிமுகவும் வரலாம், தேமுதிக வரலாம் எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு, வரோன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள். அதனால வந்து இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் மோடி வந்திருக்கின்ற 3 கூட்டங்களிலேயும் மகத்தான கூட்டம் கூடியது. மக்கள் வேண்டும் மோடி என்று கோஷம் எழுப்பக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. எனவே எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சி செய்து இருக்கின்ற சாதனைகளை சொல்லியே மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெற முடியும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் மத்தியிலே இருக்கின்ற ஆட்சிக்கு அனுசரணையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் தமிழகத்தின் வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இந்த முறை மோடிக்கு ஆதரவான அலை தமிழகத்தில் வீசும். ஏனென்று சொன்னால் நம்ம கோட்டீஸ்வரன் 300 சில்லற சீட்லாம் சொன்னார். கேரளாவில் இன்னும் வயநாட்டிலேயே அந்த ராஜாவினுடைய மனைவி எதிர்த்து போட்டிடுறாங்க. அந்த அளவு கூட்டணி உடன்படிக்கை கேரளாவிலலாம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி 300 சில்லற தொகுதி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் கூட்டணி எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி இருக்குன்றதை நம்ம கண்கூடாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மை பொறுத்தவரை இந்த அணியின் சார்பில் ஒரு பிரதமர் வேட்பாளர் மோடி 3வது முறை வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறோம். இந்தியா கூட்டணியின் சார்பிலே இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்ல முடியுமா? சரி, அதை நம்ம கேட்டுருவோம். காரை செல்வராஜ் சார், முனவர் பாசா சில விஷயங்களை முன் வச்சார். அதாவது எங்கள் கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது, தமிழ்நாடு முழுக்க வேண்டும் மோடி அப்படிங்கிற கோஷம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. பாமக அதே போல் தேமுதிக, அது மட்டும் இல்லை
அதிமுக கூட எங்கள் கூட்டணிக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உங்களோட பார்வை என்ன? அதாவது 5வது தேர்தலாக திமுக கூட்டணி களம் காண்பது என்கிற ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் உங்கள் தலைப்பில் குறிப்பிட்டிருக்கீங்க. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோக்கம் என்பது ஒரு ஒற்றை நோக்கத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த அணி இலகுவாக அணி சேர முடிஞ்சது. ஒன்று. இரண்டாவது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியுடைய தலைமையேற்று நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமை தளபதியார் அவர்களுடைய அணுகுமுறை என்பதும் அந்த ஒற்றை நோக்கத்தை அரவணைத்து செல்லக்கூடிய பண்பும் அந்த பாங்கும் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இணைந்திருப்பதனால தான் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைந்திருப்பது என்பதும், இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்காக இவர் வருவார் அவர் வருவார், நாங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கோம், எங்கள் அண்ணன் முனவர் பாட்சா சொன்ன மாதிரி நாங்கள் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுகிறதே நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான நோக்கம் ஒன்றும் இல்லை. இந்த மீண்டும் மோடி வேண்டும் மோடி இந்த கூத்தெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய இயல்பை மறைப்பதற்காக, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இல்லாமல் திரும்ப தூக்கி கொண்டு போய் மோடி அவர்கள் தலையில அந்த பழியை சுமத்துவதற்காக சொல்லுகிற கோஷமாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர, பாஜக கூட்டணி இயல்பாக அமைந்திருக்கணும். அந்த கூட்டணி அமையல. நேற்றைக்கு வரைக்கும் கூட அவர் நமக்கு வந்த செய்தி அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூட பேசுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கங்கிற செய்திகள் எல்லாம் வருகிற பொழுது, இந்த இரண்டு அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்குமான நோக்கம்னு எதுவுமே இல்லை. அந்த மோடிங்கிற அந்த ஒற்றை முழக்கத்தை தவிர அவர்களுக்கு வேறு நோக்கம் அல்ல. ஆனால் தமிழகத்தையும் தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த இந்தியா கூட்டணி என்பது இரண்டு நிலைகளில் நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம். ஏன் இப்படி கூட்டணி அமைய முடிந்தது? தமிழகத்தினுடைய அற்புதமான கூட்டணி, இந்தியா முழுமைக்கும் இந்தியா கூட்டணி ஒன்று சேராதுன்னாங்க, சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரும், எல்லாம் ஓடி போயிருந்தாங்க. இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாநிலங்களில் யாரெல்லாம் சேர மாட்டார்கள், பெரிய குழப்பத்தை விளைவிப்பார்கள் என்று சொன்னவர்களெல்லாம் கூட இன்றைக்கு இணைந்து சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ணி இன்றைக்கி தேர்தல் களத்துக்கு போயிருக்கிறது என்பது இரண்டு அடிப்படை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்குங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேர்தல் பயணங்களில் அவர் பேசுறது என்ன? ராமர் 500 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த ராமர் கோயிலுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு தேர்தலுக்கு ஒரு பரபரப்பை கொடுத்து விட முடியும் என்கிற நோக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கடலுக்கலிகள் மூழ்கி போன துவாரகா போய் தரிசித்து அவர் காப்பாற்றுவார் நிற்கிறது. இங்கே ராமேஸ்வரம் வந்தால் ராமநாத சுவாமிகளை போய் கும்பிட்டு வர்றது, இங்கே மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போகிறது, எல்லா மாநிலங்களும் இந்த கோயில்களுக்கு சென்று இன்னும் இந்த மக்களை அந்த மதவாத சிந்தனைக்குள்ளே கொண்டு சென்று மட்டும்தான் தேர்தலில் வெற்றி அடைய முடியும் என்கிற நோக்கம் எப்படி இவங்களுக்கு ஒரு தேர்தல் முழக்கமாக இருக்க முடியும் நமக்கு தெரியல. அதே இதை நீங்கள் அடுத்த பக்கம் எடுத்து பாருங்க. திமுகவினுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் முதல்ல இந்த இந்தியா கூட்டணிக்கு பிள்ளையார் சூழி போட்டு துவக்கி வைத்தோம். அது ஏன் துவக்கி வைத்தோங்கிற காரணம் இங்க புரட்சி கவிதாசன் அவர்களுக்கோ புரட்சி கவிதாசன் ஏதோ குறிக்கிறார் பாருங்க. இல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி இல்ல அண்ணன் புரட்சி கவிதாசனுக்கு பிள்ளையார் சொல்லி சொன்னீங்கல்ல, அததான் அவர் குறிக்கிட்டு கேக்குறாரு. நான் ஒண்ணே ஒன்னு சொல்லி முடிச்சறேன். நீங்க கூட பிள்ளையார் சொல்லி தான் போட வேண்டியமா இருக்கு. அவ நீங்களும் வந்துட்டீங்க அந்த பக்கம். இது உங்களுக்காக நான் சொல்றது. நான் எல்லா சாமியும் சொன்னேன். அப்ப நான் எல்லா கோயிலுக்கும் நான் போறேன்னு அர்த்தம் இல்ல. அப்படிங்கிற பிள்ளையார் சூழியை போட்டதுங்கிறது உங்களுடைய பார்வையில் உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்றேன் வச்சுக்கோங்க. இரண்டாவது, இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, விவாதம் என்பது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல. இல்ல நான் பொதுமக்கள் பார்க்கிறவங்களும் அவங்க புரிஞ்சு பார்க்கங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அந்த அளவுக்கு விவரம் அறியாதவர்கள் இல்ல தமிழக அரசியல் பெரும்பான்மையான மக்கள். சரி நீங்க அதை அப்படியே எடுத்துங்க, உங்க மொழியில நீங்க எதை எடுக்கணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவது, நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக என்று கவலைப்படுகிற ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு இரண்டாவது யாத்திரையில் அந்த யாத்திரைன்னு சொன்னா யாத்திரைன்னு சொல்றீங்களே, அவர் ஆன்மீக பயணமான்னு கேட்பீங்க. அந்த நடை பயணத்தில் அவர் எடுத்து வைக்கிற முழக்கம் வேலை வாய்ப்பு, மத ஒற்றுமை,
மக்களின் ஒற்றுமை, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் தாண்டி ஓபிசி எஸ்சி மக்களுக்கான கல்வி, அடிப்படை வேலை வாய்ப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதையெல்லாம் இன்று கொண்டு சென்று இளைஞர்களுக்கு நாளைய இந்தியாவிற்கு என்ன தேவை, 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது பாஜகவால. இளைஞர்களுக்கு ஏன் கொடுக்கல? 2 கோடி வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொன்னவங்க இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் 30 லட்சம் ரயில்வே துறையில் எல்லா முக்கியமான ஒரு 18 துறைகள் வேலை வாய்ப்பு 30 லட்சம் ஏன் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கல? அதை கொடுப்போம் என்கிற வார்த்தைகளை சொல்லி தேர்தல் களத்திலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் செய்வதும், அதை ஒட்டிய பயணமாக இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் தேஜஸ்வி யாதவ் உட்பட, அகிலேஷ் யாதவ் உட்பட, நம்ம ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட, தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் உட்பட இன்றைக்கு நாளைக்கு இந்த நாடு வளர்ச்சி அடைப்பதற்கு, இழந்து போய் நிற்கிற வேலை வாய்ப்பு இந்த இளைஞர்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வாதங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற இந்த முழக்கங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி தரும் என்று சொன்னால் நீங்கள் இளைஞர்களுடைய எண்ணத்தை மறுக்கிறீர்கள். இந்த இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. விவசாயிகளுடைய கவலையை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தொழிற் சமூகம், வேலை வாய்ப்பை இழந்து நிற்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இல்ல, இந்திய சமூகத்திற்கு நீங்கள் துரோகம் செய்து மீண்டும் அந்த ஒற்றை தலைவன் தலையில நீங்க எதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனை கூட உங்களுக்கு இல்ல. புரட்சி கவிதாசன், நான் கேட்கிறேங்க, ராமர் கோவில் கட்டியதும் துவாரகாக்குள்ளர கடல்ல மூழ்கி கிருஷ்ணனை தரிசனம் செய்தது, ராமேஸ்வரத்துக்கு அவர் தியானம் செய்ததும், பிராண பிரதிஷ்டை பண்ணியது மாத்திரம்தான் மோடியின் சாதனைகளாக நீங்கள் பார்க்குறீங்களா? காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தது சாதனை இல்லையா? இந்தியாவுடைய எல்லைப்புறங்களை பாதுகாத்தது சாதனை இல்லையா? சாதனைகள் இருக்கட்டும், நிலவின் தென்துருவத்திலே இறங்கியது சாதனை இல்லையா? நீங்க பேசிட்டதனால சாதனை இல்லையா? ஒரே ஒரு கேள்வி இல்லாத கிராமங்களே இல்லை என்று இந்தியாவே ஒழுங்குகிறதே, அது சாதனை இல்லையா? ஏங்க மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன், கொரோனா காலத்துல உலகத்திலே அதிகமான உயிரிழப்பு உலகமே சாதனைகள். ஓகே, ஒரே ஒரு கேள்வி உருவாக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான். நீங்க உலகத்தின் இல்ல சர்வே தான், சர்வேல வந்த ரிப்போர்ட் தான் கலை யதார்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப இங்க தென் மாநிலங்கள்ல பாஜக கால் விடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா? சர்வே அப்படித்தானே சொல்லுது. இப்ப இல்ல என்ன விஷயம்னாங்க, இந்த ஆரியம் திராவிடம், வட இந்தியா தென்னிந்தியா, தாழ்த்தப்பட்ட இந்தியா பிற்படுத்தப்பட்ட இந்தியா, பணக்கார இந்தியா ஏழை இந்தியா, தென்னிந்தியா வட இந்தியா, இந்த மாதிரி இந்தியாக்களுக்கெல்லாம் பிரிவினைவாதம் பேசுகிற இந்தியாக்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நாடு ஒரு தேசம் என்பது. பல கலாச்சாரம் இருக்கலாம், வேற்றுமையிலே ஒற்றுமை, அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால இந்தியாவில் பலதரப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, மொழி இருக்கிறது, பிரதேசங்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் தாண்டி இந்தியா பாரத தேசமாக ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே உருவாகிவிட்டது. மகாபாரதம் தோன்றிய காலத்தில் பாரதம் தோன்றிவிட்டது. அதனால இவங்க எல்லை கோடுகளை சுருக்கவோ நீட்டவோ வேண்டியதில்லை. ஒரு இது நாடே இல்லம்மாங்க. நான் சொல்லுகிறேன், பிரிச்சு எதுவும் சொல்லல. இல்ல பாஜக இல்ல, கேரளாவுல இல்ல, தெலுங்கானாவுல இல்ல, கர்நாடகாவுல இல்ல, ஆந்திராவுல இப்படி சொல்லி முடிச்சறேன். இந்த 5 மாநிலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சொன்ன அதே சர்வே படி மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 129ல 100 இடங்கள்ல இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அந்த சர்வே சொல்லுது. அப்ப இங்க ஸ்ட்ராங்கா இல்லையா? அதானே காட்டுது. நீங்க ரிசல்ட் இல்ல நான் சொன்ன ரிசல்ட் இல்ல, நீங்க சொன்ன அதே சர்வே இல்ல, அதே சர்வேல தான் நான் சொல்றேன் நானு. அதான் நீங்க இந்த விளையாட்டுல தூங்கும் பொழுது, கிரிக்கெட் போட்டியா இருக்கட்டும், கபடி போட்டியா இருக்கட்டும், எந்த போட்டியா இருக்கட்டும், டாஸ் வென்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவா தலையா போடுறதுல ஜெயிப்பாங்க. ஆனா அவன் விளையாட்டுல ஜெயிப்பானான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கூட்டணி அமைக்கிறதுல, பங்கு போடுறதுல சேர்ந்துட்டோங்கிறதுனாலயே நாங்க 300 தொகுதி 400 தொகுதி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேபி டைட் புரியும் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட கூட்டணி? 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது கேள்வி கேட்காத கூட்டணி.
ரைட். காவிரி தண்ணீர் மறுக்கும் பொழுது கேள்வி கேட்காத கூட்டணி, சரி, கச்சத்தீவு இழக்கும் போது கேள்வி கேட்காத கூட்டணி, வரேன் நான் இதுக்கு நான் வந்து பாலாறு கோட்டீஸ்வரன் அணையை பதில தடுக்கும் வாங்கிடுறேன். போது நீங்க கேள்வி சொன்னீங்கல்ல கேட்காத ஒரு விஷயத்தை, கூட்டணி, முல்லை பெரியார் தடுக்கும் பொழுது கேள்வி கேட்காத அமைச்சிட்டாங்க கூட்டணி. அப்படிங்கிறதுனால அது அப்ப வெற்றி கூட்டணியா இப்படி மாறிடுமா? தமிழக அதான் கேள்வி மக்களுடைய சார். உரிமைகளை, கேட்டலாம் சார், பதில தமிழக கேட்டலாம் சார், பதில மக்களுடைய, கேட்டுருவோம். தார்மீக உரிமைகளை அடமான வைக்கிற ஒரு ரைட் கட்சி. ரைட், நீங்க சொல்லிட்டீங்க, கேட்டுருவோம், பதில கேட்டுருவோம். கோட்டீஸ்வரன், அதனால அது நீங்க குறிப்பிட்டது அது. 10 ஆண்டு காலமாக மத்திய அமைச்சரவையில 39 எம்பிக்கள் நீங்க சொல்லலாம் சார், நீங்க சொல்லலாம் சார், சொல்லலாம் சார். சார், வரேன் சார், வரேன் சார், அவரோட பதில கேட்டுக்கோங்க சார். ஒரு பொற்காலம் இருந்தது. கூட்டணி வந்து காங்கிரஸ் 12 மத்திய மந்திரி இருந்த அமைச்சிருக்காங்க, பொற்காலம் அமைக்கல, இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஆனா இன்னைக்கு ஒரு பெஞ்சு மோடி அவர்கள் தேய்ச்சி பண்ண சார், வரேன். மோடிஜி அவர்கள் பண்ண சாதனைகள் சொன்னாங்க. பிரயோஜனம் என்ன? மக்களோட பிரச்சனைகள், அதனால சோதனைகள் மீண்டும் அடுக்கணும்னா வேண்டும் 400 ரூபாய் இருந்த மோடி சிலிண்டர் தான் 1000 ரூபாய் ஆச்சு. சார், வரேன் சார், 50 வரேன் சார், 50 ரூபாய் புரிஞ்சுக்கிட்டா சார், வரேன். 50 ரூபாய் இருங்க, 400 ரூபாய் இருந்த சிலிண்டர் 1000 ரூபாய் ஆயிடுச்சு. 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசல் 100 ரூபாய் 90 ரூபாய் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி மருத்துவமனையில சாக கிடக்கிறவனுக்கு 18 விழுக்காடு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி, செத்து போயிருவாங்க அப்படின்னு திமுக குறைக்கல. இருக்கிறவங்க மெடிக்ளைம்ல மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி நீங்க நீட் தேர்தல் நெக்ஸ்ட் வாக்குறுதியில பணம் இருங்க ஐயா, நான் பேசி முடிச்சறேன். நான் மக்கள் பிரச்சனை பேசுறேன், நான் சித்தாந்தம் பேசல. மக்கள் வைத்து போய் பிரச்சனை பேசிட்டு இருக்கிறேன். பண மதிப்பீடு இழப்பு டிமானிட்டைசேஷன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, போதைப் பொருள்லாம் இனிமேல் ஒழிக்கப்படும், கள்ள பணம்லாம் ஒழிக்கப்படும்ன்றாங்க. கத்து ரைடு இடி போய் பிடிக்கிறாங்களா இல்லையா? அந்த பணம்லாம் எங்க இருந்து ஒழிஞ்சிச்சா இல்லையா? நீங்க தான 10 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க. இல்லையா? போதைப் பொருள் இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலயும் பிடிக்கப்படுதா? நாசம் தமிழ்நாடு ஒழிஞ்சிச்சா உட்பட, இல்லையா? டெல்லி உட்பட, நாசம் குஜராத் வேலைகள் உட்பட இந்தியாவிலே நீங்க தானே மத்திய ஒழிஞ்சிச்சா அமைச்சரவையில் இல்லையா? இருக்கீங்க. என்ன பண்றீங்க? ரெட் போதைப் மணி பொருளுக்கு ஒழிஞ்சிச்சா இல்லையா? விவசாய பிரச்சனை 5 மாநிலத்துல விவசாயிகள் போராடுறாங்க. ரெட் மணி ஒழிஞ்சிச்சா கொள்முதல் இல்லையா? பரிசு கிடைக்கலன்னு எல்ஐசி போன்ற தனியார் நிறுவனத்தெல்லாம் வித்தது யாரு? இப்ப இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பிரச்சனை கிடையாதா? விமான நிலையம், துறைமுகம் எல்லாத்துக்கும் தனியார் கொடுத்தாச்சு. அப்புறம் எதுக்கு அரசாங்கம்னு ஒன்று இருக்கு? அதுக்கப்புறம் அக்னிவீர் போராட்டம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வந்து பென்ஷனை கம்மி பண்ணுறோம், வேலைவாய்ப்பு தன்மையை கம்மி பண்ணுறோம், பெனிஃபிட்ஸை கம்மி பண்ணுறோன்னு அங்கேயும் பண்ணி 7 மாநிலத்தில் போராட்டம் பண்ணாங்க. அக்னிவீர திட்டத்தை எதிர்த்து. இது இல்லாமல் இன்னொன்று கடந்து போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீரை வந்து இந்தியாவோட சேர்த்தாங்களாம். யார் எதோட சேர்க்கறது? என்னைக்கு காஷ்மீர் பிரிஞ்சு இருந்தது இந்தியாவோட? இது வரலாறு திணிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்த சட்டத்துக்கும் மத்த ஊர் சட்டத்துக்கும் சட்ட வேற்றுமை இருந்தது. அந்த சட்டத்தை ஏற்றிட்டு மத்த மாநிலத்துக்கு என்ன சட்டம் அமல ஆக்குமோ அதே சட்டம் காஷ்மீருக்கும் அமலாக்கணும். சட்டத்தை தான் மாத்துனீங்க. உடனே ஏதோ காஷ்மீர் வந்து அந்த சைடு பாகிஸ்தானுக்கு அப்பாடி இருந்தாலும் அது ஏதோ பிச்சுக்கிட்டு வந்து பிரிக்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, மேகதாது அணை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாங்க. பதில் சொல்லுங்க சார். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இருங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுறது தான் உங்களுக்கான பதில தான் அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. உங்க நேரத்துல பேசுங்க. நீங்க பேசும்போது குறிக்கவே இல்ல. குறிக்கவே மாட்டேன். இருங்க, காஷ்மீர் பிரச்சனைக்கு நான் பதில் சொல்லிட்டேன். மேகதாது பிரச்சனை யாரு சரி செய்யணும்? நாங்க ஒன்றிய அரசு, எல்லா மாநிலமும் எங்களுக்கு கீழே, நாங்க சொல்றதுதான். ஒரே நாடு ஒரே திட்டம் சொல்றீங்கல்ல, அப்ப அணை ஒரே அணை தானே மேகதாது. தண்ணி எல்லாருக்கும் திறந்து விட வேண்டியதானே. ஏன் கம்முன்னு இருக்கிறீங்க, மௌனியா இருக்கிறீங்க? ஏன் எதுவுமே பண்ண மாட்டீங்க? 10 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்களா? மேகதாதுக்கு வந்து நீங்க நடுவர் மன்றத்துல இருந்து எல்லா தீர்ப்பாயமும் உங்க கையில தானே இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பெருந்தன்மையா? அதுக்கப்புறம் இலங்கை பிரச்சனை, இலங்கையில போய் வீடெல்லாம் கட்டி கொடுக்க தெரிஞ்சதா? கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு மோடி அவர்கள் நினைச்சா பண்ண முடியும்ல. சிறிய நாடு தானே இலங்கை. பொருள் உதவி, பண உதவி எல்லாம் தரோம்ல. அப்ப அவங்க இனிக்க வாங்கிக்கிறாங்கல்ல. யார் போய் பேசணும்? மத்திய அரசு தான் பேசணும். அப்புறம் அப்ப நீங்க பேசாம பண்ணாம நீங்க சரி செய்ய வேண்டிய பிரச்சனையை கூட நீங்க சரி செய்யாம தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகளையோ, கேரளால இருக்கிற அரசியல் கட்சிகளையோ, ஆந்திரால இருக்கிற அரசியல் கட்சிகளையோ குறை சொல்றது எதுக்கு? 60% வரி யார் எடுத்துன்னு போறது? மத்திய அரசு எடுத்துன்னு போறது. யாரோட பணம்? மக்களோட பணம். பிரச்சனை அதிகமா யார் சரி செய்யணும்? நீங்க தான் சரி செய்யணும். நீங்க ஏதோ உங்க பிரச்சனை ஊராமட்டு பிரச்சனை மாதிரி தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தான் சார் அதெல்லாம் சரி செய்யணும். ரைட் சார், உங்களோட பதில் நான் கேட்க நினைக்கிறேன். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ அதை வந்து புதுப்பிக்கிற முயற்சியை தொடர்ந்து ஏன் பாஜக முன்னெடுத்துட்டே இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஒரே கூட்டணி தான் இருக்குது. ஆனாலும் தேர்தல் தொகுதி உடன்பாடு ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி வைத்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுற மாதிரி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் வருகின்ற பொழுது அவர்களை இணைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசத்துடைய தலைவராக இருக்கின்ற பாரத பிரதமர் மோடிக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பிஜு ஜனதா தளம் எங்களோடு வருவதற்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அதுபோல் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு
பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். இது அரசியலில் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். அதனால் எங்களுடைய அணியை வலுப்படுத்த வேண்டியது எங்கள் கடமை. யாரை முன்னிலைப்படுத்தி தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் என்றால் மோடியை முன்னிலைப்படுத்தி தான் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். அந்த மோடியினுடைய புகழுருவம் தான் இந்த கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது. ஒரே ஒரு குறுக்கீடு தான். இவர் காரை செல்வராஜும் அதே போல மனுஷபுத்திரன் 2 பேருமே பேசும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க நினைக்கிறேன். அஞ்சாவது தேர்தலாக இந்த கூட்டணி தொடருது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் கொள்கையின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறதுனால. என்ன ஒற்றை கொள்கை, மோடியை ஆட்சியை விட்டு அகற்றணும், இந்த கொள்கையை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படியா சார்? அதுதானே சார் ஒரே கொள்கை. அவர் மோடியை ஆட்சியை விட்டு அகற்றணும், அந்த தவிர வேற என்ன கொள்கை சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரே கொள்கை என்ன கொள்கைன்னா, மோடி பிரதமராக இருக்குன்னா வாசனுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்கணும். சார் நீங்க இது மாதிரி தனிப்பட்ட முறையில பேசுறீங்கன்னா ஸ்டாலின் எதுக்காக சார் இருக்காரப்பா? ஒரு நிமிஷம் பேச ஆரம்பிச்சா அப்புறம் நல்லா இருக்காது. தனிப்பட்ட முறையில பேசாதீங்க. அதுதான் அவங்க ஒரே கொள்கை. உங்களுக்கு என்ன நீங்க தேடி போக மாட்டீங்களா? வாஜ்பாய் கூட போலியா? தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனைக்காகவும் இவங்க கட்சி வாயை திறந்தது கிடையாது. இது வரைக்கும் 10 ஆண்டுகள் மட்டும்தான். அதாவது அவர் பிஜேபி இருக்கறனால பிஜேபி காரங்க பேசிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியர் பேச அலோ பண்ண சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி ஒழுங்கா சொல்றாரா? பதில் சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு கில்லுக்கரை கூட இவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எம்பிக்களையும் அதை வாங்கல இதை வாங்கலன்னா நீங்க ரெக்கார்ட் படி சொல்லுங்க சார். நீங்களும் தமிழ்நாட்டில இருந்து தானே போனீங்க. ஒரு நிமிஷம் அவர் பேசையில பொறுமையா இருக்கு. திரும்ப அவர் பேசிட்டே இருந்தாருன்னா கடுப்பாயிருவேன். அவர் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. அப்ப என்ன ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேசுற அமைதியா இருந்தல்ல, ஏன் கத்திட்டே இருக்கீங்க நீங்களும் அவரை? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் சார். பதட்டத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா வாயில வளர்றீங்க. இதை கேளுங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட்டணிகளை பாருங்க. இப்போ நாங்கள் 5 வருஷமா இன்டாக்டாக ஒரு கூட்டணியில் இருக்கோம்னா கொள்கை மட்டும் இல்லை, மோடி அகற்றணுங்கிறது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய இன்னும் சொல்ல போனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அகற்றணும். மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து அடிமைப்படுத்துகிற ஒரு அரசாங்கத்தை அகற்றணும். தொடர்ந்து மக்கள் விரோத கொள்கைகளை செயல்படுத்துகிற ஜனநாயக விரோத செயல்படுத்துகிற ஒரு அரசாங்கத்தை அகற்றணும். அது நாங்கள் மோடிங்கிற தனிநபராக அதை பார்க்கல. ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் அது மாநிலங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது, மக்களுடைய நல்வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இவங்க கூட்டணியில் திரும்ப கொண்டு வந்தாங்கல்ல, நிதிஷ்குமார் மோடியை விட்டு வெளியே என்னென்னலாம் பேசினார் ஒரு வருஷத்தில். அதாவது பிஜேபி ஆட்சி அராஜகமானது, ஜனநாயக விரோதமானது, மக்கள் விரோத கொள்கை கொண்டது, எல்லாமே பேசினார். பேசிட்டு தான் இந்தியா கூட்டணியிலேருந்து உட்கார்ந்தார். அப்போது இன்றைக்கி அவர் எதுக்காவது விளக்கம் கொடுத்தாரா? இல்லை, நான் மோடியை பற்றி பேசினது தப்பு, பாஜக பற்றி விமர்சனம் நான் விலைக்கு வாங்கிட்டேன்ட்டு. அப்போ வேறுமனே பாஜக எப்படி செயல்படுதுன்னா ஒரு கட்சியாக செயல்படலை, அது ஒரு பார்கெனிங் மட்டும்தான் அது பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாஃபியா மாதிரி அவங்க செயல்படுறாங்க. எப்படி மாஃபியான்னா மீடியா வச்சு மிரட்டுறது. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க ஒரு மாஃபியா அவங்களுக்கு மாற்றா என்ன பேசினாலும் கத்துறாங்க. அப்ப இது என்ன, இது தந்திரம், இது அலோ பண்ண முடியாது. நான் பேசி முடிச்சோட அவங்கள வாய்ப்பு இருக்கு சார். நீங்க தமிழ்நாட்டுல மாஃபியாவா இருக்கீங்களா? அப்ப கேளுங்க, போதை பொருள் கடத்தல் யாரு தமிழ்நாட்டுல? அதாவது அதானியுடைய துறைமுகத்தில் கட்சியினுடைய அயலக துணை செயலாளர், அதானியுடைய துறைமுகத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதற்கு மோடிக்கு தொடர்பு இருக்கு. அமித்ஷா ஸ்டாலினுக்கு வேண்டியவர் அவரு. அதாவது அதானியுடைய துறைமுகத்தில் 2000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா போதை பொருளை கடத்தணும் கட்சியில வச்சிருக்காங்க. அப்போ அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தியாச்சு. அப்ப அதுக்கு இது அமித்ஷா தொடர்பு இருக்கா, மோடிக்கு தொடர்பு இருக்கா? அது கூட அதானியுடைய அதானி யார் காப்பாத்துறாங்க? பொறுப்புல இருந்தவர் செஞ்சிருக்காங்க சார். இல்ல இருங்க சார், ஏதோ போர்ட்ல இருந்ததுக்கு அதானிக்கு தொடர்பு இருக்கா? இருங்க சொல்றேன். அப்ப என்ன தொடர்பு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அதானியுடைய யார் சிஓவா, யார் இந்த அரசாங்கத்தை செயல்படுத்திட்டு இருக்கா? மோடி தான் செயல்படுத்திட்டு இருக்காரு. அப்போ இதுல இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இதுல அடிப்படையா இவங்க கூட்டணிக்காக சேர்த்துக்கிற சந்திரபாபு நாயுடு 5 வருஷமா சந்திரபாபு நாயுடு ஒன்றிய அரசை என்னென்னலாம் விமர்சிச்சாரு உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் கூட்டணிங்கிறாங்க.
எங்க கூட்டணியில் அப்படிப்பட்ட கூட்டணி யாராவது இருக்காங்களா? ஏங்க, அப்ப ரெண்டு என்னன்னு நான் கேட்டீங்கன்னா, கேக்குறேன், இருங்க. ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரு தேவையில்ல, நிமிஷம் இருங்க சார். ரெண்டு தேசிய அவர் கட்சிகளும் எப்படி தேவையில்ல. சார், மக்கள் சார், நலன் ஒரு நிமிஷம் பற்றி இருங்க. பார்க்கிறேன். இந்த மாதிரி அவங்க ஆளுங்க அத்தனை பேரும் இருக்காங்க. இருக்காங்களே. இங்க பாருங்க எப்படி அப்ப கதறாங்க பாருங்க. ரெண்டு திராவிட கட்சியும் தேவையில்ல, இன்னொரு விஷயம். ரெண்டு தேசிய ஒரு கட்சியும் நிமிஷம் இருங்க தேவையில்ல. சார். மக்கள் நலன் ஏன் சார் பற்றி கத்துறீங்க? பார்க்கறாங்களே. வாய் மூடுங்க சார். அவங்க என்ன வாய் மூடுங்க? அவங்க கூட கொள்கையாது. ஆமா, நான் சொல்லி முடிச்சத பேசுறேன். தைரியம் இருந்தா நான் சொல்லி முடிச்சத தனிப்பட்ட பேசுறேன். தாக்குதல். தைரியம் இருந்தா நான் சொல்லி முடிச்சத பேசுறேன். அப்ப என்னென்ன இந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் புரட்சி கவிதா சார், சார், நீங்க முடிச்சிட்டு உங்ககிட்ட வர இருங்க. சார், இன்னொன்னு இவங்களுடைய பிளாக்மெயில் அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் இது முழுக்க 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 ஈடி வச்சு blackmail-ஆ. மாநிலங்களை வந்து அப்புறம் பல்வேறு cheating விதமான மீங்க. நெருக்கடிக்கு அப்புறம் ஆளாக்குறது. 420 இவங்க Sir, ஊடகங்களை you பத்தி must பேசினாங்க. confirm your சார், words, சார் இருங்க சார். சார் நிறைய பேசிட்டீங்க, வர இருங்க, வர இருங்க. அப்ப புரட்சி கவிதா சார் நிறைய ரெண்டு பேர் பேசுறீங்க, சேர்ந்து உங்க நேரம் கத்துறாங்க. போயிடுச்சு. இதுதான் இங்க வர. கூட்டணி. ரெண்டு பேர் சேர்ந்து கத்துறாங்க. நான் என்ன கேக்குறேன்? ஏன்னா, உண்மை வெளிய வரக்கூடாது. மேல வந்து சார், ஒண்ணு அவரை கீழே கண்ட்ரோல் கூட்டணி பண்ணுங்க. நான் பேச்சுவார்த்தை. ஷோ வெளிய போறேன் சார். மேல புரட்சி வந்து கவிதா சார், ரெண்டு பேரும் கத்திட்டே இருக்காங்க. என்ன சார் பேசுறது நானு? இது என்ன ஷோவா இது? என்ன ஷோ? நீங்க மட்டும் இல்ல, நீங்க நீங்க பேசுறது பேசுறது நீங்க பேசுறது பேசுறீங்க. வாய் மூடுங்க முதல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல மாஃபியா நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க. மாஃபியா மீங்க. குறுக்கிட்டு தடுக்கிறீங்க. cheating இங்க பாருங்க. மாஃபியா. நான் வந்து இந்த முடிச்சிட்டு பேசுறத அதான் அலோ சொல்ல பண்ணுங்க. வேண்டாம்னு அவர் சொல்லியாச்சு. இல்லன்னா நான் மிக மோசமா இருக்கு இந்த ஷோ வந்து அவர் சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. அவங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. இல்ல யார் நீங்க சார், மட்டும் இந்த பேச கேள்வி சார், வாய் மூடுங்க சார். முதல்ல முடிச்சிட்டு பேசுறது சார், உங்களுக்கு முடிச்சிட்டு சார். உங்களுக்கு பேச பேசுறது தெரியும், மாதிரி உங்களுக்கு ஒண்ணு பேச தெரியும். அவர் சார், முடிச்சிடட்டும். இதை கேளுங்க. இன்னொரு விஷயம், ஊடகங்களுடைய எங்க ஊடகங்கள்லாம் உண்மையை பேசுது அப்படிங்கிறாங்க. உண்மையை பேசின ஊடகங்களை இந்த 10 வருஷங்களாக எப்படியெல்லாம் நசுக்கினாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. இந்த ஊடகவியலாளர் பக்கத்திலே இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. இந்தியா முழுக்க அந்த ஊடகங்களை என்னென்னலாம் ரைடு பண்ணி அவங்கள வந்து அடிபணிய வச்சாங்க, இல்லைன்னா ஃபீல்டை விட்டே வெளியேற்றினாங்கன்னு. இன்னொன்று சொல்றேன், அதிமுகவுக்காக இவங்க காத்திருக்காங்கன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ரெட்டலை. இன்னைக்கு ஓபிஎஸ் வச்சு அங்கே ஒரு மனு கொடுத்துருக்காங்க. நீங்க என் வழிக்கு வரலைன்னா நாங்கள் ரெட்டலையை முடக்குவோம். அதனால தான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு பிளாக்மெயில் கட்சின்னு நான் சொல்றது இதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா பார்த்துங்க. இப்போ உங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்றதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. தேர்தல் ஆணையத்தோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சரி, அதோடு மட்டும் இல்லாம நீ வந்து எங்க கூட வரலைன்னா ரெட்டலையை முடக்குவோம். தோல்வி உறுதின்னு இப்போ தெரியுது. திடீர்னு அதனால பாத்து- குற்றம் ஆமா சாட்டுறீங்க. கண்டிப்பாக நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சேர்ந்தீங்கன்னா தோல்வி இங்க வெற்றி வாய்ப்பு உறுதின்னு இன்னும் தெரியுது. அதனால தான் அதாவது தேர்தல் கமிஷன் நான் மேல பர்சனலா சொல்றீங்க சொல்றேங்க. நீங்க. ராஜா நான் பர்சனலா சொல்றேன், பாஜகவும் அதிமுகவும் ஒன்னு சேரணுங்கிறது எங்களுடைய விருப்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் இங்க வெற்றி வாய்ப்பு இன்னும் சுலபமாகும். ரைட். இவங்க இன்றைய டோட்டலா விவாதம் வாஷ் அவுட் ஆகணும்னா நேயர்கள் முன்னாடி இவங்க ஒரு ரெண்டு பேரும் கேள்வியை கூட்டணிக்கு முன்வைச்சு போகணுங்கிறதா எங்க விருப்பம். ரைட். நேயர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்து தொடர்ந்து விவாதிக்கலாம். 5 ஆண்டுகள் 5 தேர்தல்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி மாற்றமின்றி தொடர்றதுக்கு என்ன காரணம்? 4 ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வெற்றி தொடர்வதால் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 59% பேர் இது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. வலுவான மாற்று அணி இல்லாததால் அப்படின்னு சொல்லி 21% பேரும், கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லி 10% பேரும், பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த அப்படின்னு சொல்லி 11% பேரும் சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி 5 தேர்தல்களாக தொடர்றதுக்கு வந்து மாற்றம் இல்லாமல் தொடர்றதுக்கு காரணம் வெற்றி தொடர்வதால் அப்படின்னு சொல்லி தான் 59% பேர் சொல்லியிருக்காங்க. கோட்டீஸ்வரன், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வெற்றி தொடர்றதுனால தான் இந்த கூட்டணி தொடருதா? இல்லை, அந்த வெற்றி தொடர் வந்து ரொம்ப இயல்பான ஒரு உண்மையான ஒரு கருத்து வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, வெற்றி தொடராத காரணத்தினால்தான் அதிமுக வந்து எப்போ உங்கள் சங்காத்தமே வேணாம், 8 தேர்தலில் நாங்கள் உங்க கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு இருக்கிற ஓட்டம் போகுதுன்னு சொல்லிட்டு, அதுதான் இது வந்து என்னோட வாதம் இல்லை, அண்ணன் சிவி சண்முகமே சொல்கிறாரு. இது மாதிரி பிஜேபியை சேர்த்து சுமத்துறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை அப்படின்னு. அப்போ வெற்றி தொடராது, பாஜகவோடு சேர்ந்தால் நமக்கு வெற்றி கிட்டாது, அதுவும் தமிழ்நாடு இல்லை தென்னிந்தியாவில் வெற்றி கிடைக்காதுன்ற காரணத்தினால தான் நிறைய பேர் வந்து பிஜேபி விட்டு போகிறாங்க. அதை தான் வந்து நம்மளோட இங்கே சன்னையர்கள் வாக்காளர்களும் போட்டிருக்காங்க. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அது கொள்கை கூட்டணி கட்சியெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதில் பேசுகிறோம், எல்லாருமே சிலிண்டர் விலை 1000 ரூபாய், எல்லாருக்குமே பெட்ரோல் விலை 100 ரூபாய் 90 ரூபாய். இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதே கிடையாது. உடனே சனாதானன்றது, அதுக்கப்புறம் திராவிடன்றது, மக்கள் பிரச்சனையை நிறைய கோவத்தில் இருக்கிறாங்க. நான் எல்லா மாநில அரசுக்கும் சொல்கிறேன், எல்லா மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், நிறைய இடத்துல திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி திமுகவுமே ஒரு சில விலைவாசிகள்லாம் ஏற்றிருக்காங்க. அதெல்லாமே கூட அவங்க தேர்தல் முடிஞ்சு முன்னாடியே கம்மி பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு பிறகு கம்மி பண்ணாங்கன்னா நல்லதாக இருக்கும். அதனால் மக்கள் அடிப்படையில் வந்து நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. சாமி பேரை சொல்லி ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது, அது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு இந்த 400 300 அப்படின்ற அந்த மாயையெல்லாம் வந்து அது கட்டுக்கதைகள். அப்படி அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் பாரத பிரதமர் ஐயா தென்னிந்தியாவுக்கு இத்தனை வாட்டி படையெடுக்க மாட்டார். ஜெயிலில் இருந்த போது கூட சந்திரபாபு நாயுடுவை பார்க்கவில்லை. காரணம், நம்ம நல்லா இருக்கிறோன்ற அந்த நிலையில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்த உடனே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி நவீன் பட்நாயக்கை போய் தேடி பார்க்குறாங்க, இறங்கி போகிறாங்க. மகாராஷ்டிரத்தில் 3 பேரை வச்சிருக்கிறாங்க, எத்தனை சீட்டு கொடுக்குறதுன்னு அவங்களால முடிக்க முடியல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து பாரத பிரதமர் ஐயா வந்து இந்த நேரத்தில் இறங்கி வரார்.
100 ரூபாய் பெண்களுக்கு வந்து குறைச்சிருக்கிறாரு. அதுவும் எதுக்குன்னா கேட்டால் பெண்கள் தினம்ன்றாங்க. ஏன் வருஷம் பெண்கள் தினம் வந்தது, அன்னைக்கெல்லாம் குறைக்க வேண்டியது, அன்னைக்கெல்லாம் குறைக்கலையே. அப்போ மக்கள் மீது எங்கே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் இனிமேல் தொடர்ந்து வரும். ரைட்டு, புரட்சி கவிதாசன் நிறைவா, அதாவது வந்து நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனோட கூட்டணி மேலே 1000 விமர்சனங்களை வச்சாலுமே கூட அங்கே ஒரு பக்கம் கூட்டணி முடிவாயிடுச்சு. இங்கே வந்து அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த கூட்டணி ஒரு முடிவுக்கே வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? மீண்டும் மோடி அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க. அந்த மேஜிக் நம்பர் 273 வந்து ஆல்மோஸ்ட் கிராஸ்டு. அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் 400வை எட்டுவதற்காக நீங்கள் சொல்கிற தென்னிந்தியான்னு பிரித்து பேசுகிறீல்ல, அதனால ஆழமாக காலூன்றி இல்ல அந்த கூட்டணி ஜனநாயகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் எல்லா பிராந்திய கட்சிகளையும் தேசிய எண்ணத்தோடு தெய்வீக சிந்தனையோடு மக்கள் நலன் கோட்பாடுகளோடு இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த முயற்சி என்பது இந்தியாவுடைய நன்மைக்காகவும் இந்தியர்களுடைய நன்மைக்காகவும் தானே ஒழிய அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு தனிநபரை எதிர்ப்பதற்கு ஒரு தனிநபர் மோடி என்கிற தனிநபரை எதிர்க்கல, உங்க ஒட்டுமொத்த கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னா மோடி தனிப்பட்ட எந்த பகையும் கிடையாது. உங்க ஒட்டுமொத்த கொள்கையை எதிர்க்கிறோம், உங்க ஆர்எஸ்எஸ் மொத்த கொள்கையை எதிர்க்கிறோம். அப்புறம் ஏன் மோடி கொள்கையுமே மோடியுடைய சித்தாந்தத்தை மோடிங்கிறது என்ன விஷயம் கிடையாது. மோடிங்கிறது பாஜக, மோடிங்கிறது ஆர்எஸ்எஸ், மோடிங்கிறது பாசிசம். அதனால மோடியுடைய எதிர்க்கிறோங்கிறது உங்க ஒட்டுமொத்த கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். உங்க ஒட்டுமொத்த கொள்கையை நாங்க எதிர்க்க வேண்டும். மோடி எதிர்க்கிறோம், அத்தனை பேர் கூடியாக வேண்டும். அப்ப அந்த கொள்கை தெரியல உங்களுக்கு. காங்கிரஸ் நடந்தீங்க, காங்கிரஸ் கூட்டு வச்சீங்களா இல்லையா? காங்கிரஸ் விட்டு ஏன் போனீங்க 99ல? ஏன்னா காங்கிரஸ் ஜனநாயகம் இல்ல சார், அதனால வெளிய வந்தோம். காங்கிரஸ்ல ஜனநாயகம் இல்ல வந்தோம். அது இவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? எப்ப பேசினாலும் இவங்க முகமூடி கிழியுதுன்னு சொன்ன உடனே முகமூடி கிழியுது. நீங்க இப்ப நீங்க பாஜகவோட கூட்டு வச்சீங்க, அப்ப அந்த கொள்கை தெரியலையா? இவங்க லட்சணை இதுல இருந்து மக்கள் புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த இவங்களுடைய லட்சணை வந்து எப்படி எந்த தன்னம்பிக்கையும் இல்லாம வந்து குறுக்கிட்டு பேசுறாங்க பாத்துக்கங்க. அதாவது நீங்க குறுக்கிட்டு பேசலாம். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு மூப்பனாரோட பையன் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. தெக்க இல்லாம கலைஞர் பேசிட்டாங்க. நாங்க கூட்டணி வச்சா அன்னைக்கு வாஜ்பாயோட எந்த கொள்கையை நாங்க நிறைவேற்றாம நீங்க அடிமையால இருக்கீங்க. அன்னைக்கு வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, நாங்க தடுத்தோம். பொது கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க, நாங்க தடுத்தோம். ஆனா நீங்க மோடிக்கு வந்து அடிப்படையா தெரியல உங்களுக்கு. உங்களுக்கு காங்கிரஸ் இருந்து இவ்வளவு நாளா நீங்க என்ன சார் பண்ணீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூப்பனார்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கிட்ட போய் மண்டிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்க தலைவர்கிட்ட கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க போய் கேளுங்க. விடுதலை சிறுத்தை கேளுங்க. ரெண்டு கம்யூனிஸ்டுகளோட நீங்க கூட்டு வைக்கல சார். மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சு ரெண்டு திராவிட கட்சி, ரெண்டு தேசிய கட்சி. மோடி தேவையில்லை செஞ்ச நன்மை ஒண்ணு சொல்லுங்க சார். மோடி தமிழ்நாட்டுக்கு செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்க சார். ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு இத ஸ்பெஷலா மோடி பண்ணாரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டு செய்யல? தமிழ்நாட்டுக்கு நாங்க எல்லாமே கேட்டோம் சார். என்ன கேட்டு செய்யலங்கிறது அடுத்தது. என்ன செஞ்சீங்கன்னு அவர் கேக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில் திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கோம்? மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்பிச்சு ரயில் வந்து சதன் ரயில்வே உருறது, அது வந்து வருஷம் விடுறாங்க, காசு கொடுத்து போறாங்க. பெண் இல்ல சார், பெண்களுக்கு வயசானவங்களுக்கு இருந்த அந்த ஸ்லாபை வந்து நீங்க குறைச்சு கரோனா அப்ப புடிங்கிட்டீங்க. ஏஜ் ஜாஸ்தியானவங்களுக்கு சலுகைகள் இருந்தது, அந்த சலுகையை கூட புடிங்கிட்டீங்க. ரயில்ல யாரும் இனாமெல்லாம் போல, காசு கொடுத்து தான் போறாங்க. அவர் கேட்டது அது இல்ல, அவர் கேட்டது அது இல்ல. தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலா இத செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சீங்க அதான் கேக்குறாரு சார். தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன கேட்டு கொடுக்கல? கேட்டா சுங்கவரிச்சாலை 40 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு நேஷனல் ஹைவேஸால. ஆமா சார், கொடுத்திருக்காங்க. இல்ல வரி அதிகமா இருக்குது, அதுவும் கொடுத்திருக்காங்க. ஆமா சார், சுங்கவரிச்சாலை 400 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் இருக்கு, அதுவும் கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டி சாக கடந்தவனுக்கு வரி, அரிசிக்கு 5 ரூபாய் வரி, அதுவும் கொடுத்திருக்காங்க. யார் சார் கொண்டு வந்தா? என்ன கேட்டீங்க கொடுக்கல கேக்குறாங்க. என்னத்தங்க கேக்குறீங்க? பக்கத்துல ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? அது ஜிஎஸ்டி நீட் எல்லாம் நீங்க அவர் மனுஷார கேட்கணும். யார் கொண்டு வந்தா? அது கேளுங்க. நான் நீங்க அந்த மனுஷார கேட்கணும். அதான் சொல்றேன். காங்கிரஸ் கூட்டணியில கேளுங்க. எல்லாமே கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. அது நீங்க கேளுங்க. ஜிஎஸ்டி முதல்ல காங்கிரஸ் அறிமுகப்படுத்திச்சு, ஆனா இவங்க
அமுல்படுத்தின ஜிஎஸ்டி சுருக்கமா. இது எல்லா இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ அது எப்போ ஜி.கே. வாசனும் அமைச்சராக இருந்த காங்கிரஸ் அதை அறிமுகப்படுத்திச்சு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜி.கே. வாசன் அமைச்சராக இருந்தார். ரைட். அவர் உடன் நின்று காங்கிரஸ் கொண்டு வந்து ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு யார் இவருடைய தலைவராக இருக்காரோ அவர். ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு கொண்டு வந்து ஜிஎஸ்டி டிராஃப்ட் எடுத்து பாருங்க, இவங்க அமுல்படுத்தின ஜிஎஸ்டி டிராஃப்டை எடுத்து பாருங்க. ரெண்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முற்றிலுமா மாநிலங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதற்கான ஒரு திட்டமாக அதை மாற்றியது மோடி. ரெண்டாவது நீட் அறிமுகப்படுத்தினப்போ தமிழ்நாட்டில் நீட்டுக்கு விலக்கு இருந்துச்சா இல்லையா? மாநிலங்களினுடைய விருப்பப்படிதான் இருங்க மாநிலங்களுடைய விருப்பப்படிதான் நீட் வந்து அவங்க செயல்படுத்துறதா இல்லை முடிவு செய்யக்கூடிய நிலைமை இருந்துச்சா இல்லையா? அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது யாரு? அப்போ அதை ரெண்டாவது அமல்படுத்துறது திரும்ப இருங்க சொல்றேன். அதாவது பாஜக ஒரு நிமிஷம் இருக்கு. நளினி சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியோட பிரதிநிதி? அவங்க ஒரு லாயர். அவங்க கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்காங்களா? சரி, நம்ம வேற எங்கேயே போயிட்டு இருக்கோம். நன்றி சார், நன்றி சார், சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.